உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய தெய்வம். உங்களை எல்லாம் வையத்துள் வாழ்வாங்க வாழ வைத்து பிறகு அவர் வாழக்கூடிய இடத்திலே உங்களையும் பக்கத்திலே வைத்து அமர வைத்து அழகு பார்க்கிற தெய்வம் ஒரே தெய்வம் நம்முடைய சிவபெருமானை தவிர, அம்பலவாண பெருமானை தவிர வேற யாரும் இருக்க முடியும்? யாரும் கிடையாது. அதைத்தான் சொன்னார் வள்ளல் பெருமான், அருள் ஜோதி தெய்வம், என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம்னார். பொருட்சாடு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம், போதாத தெய்வம், தெய்வம் என்று சொன்னாரே. அவங்க அப்பா கொண்டு போய் நடராஜரை காட்டணும்னு ஆசையா போனாங்களாம். வள்ளல் பெருமானுடைய குலதெய்வமே நடராஜர் தான். இங்க இருக்கிற எல்லாருக்குமே குலதெய்வம் யாருன்னு கேட்டா, ஒன்னும் சிவபெருமானா இருப்பார், இல்ல மலையில இருக்கிற முருகனா இருப்பார், இல்லை என்று சொன்னால் மலையில் வாழுகிற திருமால் பெருமாள்